எங்களுடைய ரோட்டரி மாவட்டத்தினுடைய புதிய ஆளுநர் மரியாதைக்குரிய மகாவீர் போத்ரா அவர்கள் ரோட்டரி மாவட்டம் 32-33 ஆளுநராக பதவியேற்கிற நாள். அந்த பதவியேற்பு விழாவிற்கு எங்களுடைய முன்னாள் பன்னாட்டு ரோட்டரி தலைவர் கல்யாண் பானர்ஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகையை முன்னிட்டும் எங்களுடைய புதிய ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்களுடைய பதவியேற்பு விழாவை முன்னிட்டும் நாங்கள் பல வருடங்களாக ஒரு 50 பிங்க் ஆட்டோ என்கிற பெயரில் 100 ஆட்டோக்களை பெண்களுக்கு அந்த ஆட்டோக்களை கொடுத்து அவர்களுக்கான இன்றைக்கு பராமரிப்பு செலவை முன்னாள் பன்னாட்டு தலைவர் கல்யாண் மேனேஜர் அவர்கள் மூலமாக இன்றைக்கு அவர்களுக்கு பராமரிப்பு செலவை கொடுத்திருக்கிறோம். ரோட்டின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பல நற்பணிகளை அவர்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகம் மூலமாக 2 பேருந்துகள் நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறோம். மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்காக, ஒன்று இருதய மருத்துவத்துக்காகவும் இன்னொன்று கேன்சர் மருத்துவத்துக்காகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பதவியேற்க இருக்கிற எங்களுடைய புதிய ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் இப்போது உங்களோட பேசுவார்கள். பின்னால் எங்களுடைய பன்னாட்டு தலைவர் பேசுவார்கள். அதுக்கு ரோட்டரியில செய்யாத அவனுவே கிடையாது. 32-33 சார்பாக எல்லா திட்டங்களுக்கும் முழு பராமரிப்பும் எவ்வரி இயர் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த பதவியேற்பு நாளில் இந்த ஒரு சிறப்பான திட்டம் செஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வர இருக்கின்ற வருடத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூல் போர்டு கொடுக்கறதா இருக்கிறோம். அதாவது ஸ்மார்ட் போர்டு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் போர்டுனா ஒரு போர்டு செய்யறதுக்கு சாதாரணமாக மேக்ஸில் போர்டில் எழுதினோம்னா டைம் ஆகும். ஸ்மார்ட் போர்டு ஒரு போர்டு 1,26,000 போர்டு வருதுன்னா 1000 போர்டு இலக்கு வச்சிருக்கிறோம் வர வருஷத்துல. துணையோடும் இந்த ரோட்டரி சமூக சேவையில பண்றதுக்கு பல ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பன்னாட்டு தலைவர் உங்க கூட பேசுவார். Very happy to be in Chennai today and see the work being done by the Rotary clubs here under the leadership of Rotarian Mahavir Bothra. The way he has been working in various directions, working with the ladies to give them auto rickshaws, the working on the schools to give them smart boards, to working with the ambulances and the vehicles to take care of the patients everywhere. It has been remarkable. He is one of the best service work that I have seen anywhere in India being done by Rotary. Congratulations, and I hope the work continues. My best wishes to them. Yeah. Oh, hi sir. Okay, what do you think about the Rotary's vision? What is the main vision of Rotary? Rotary's main vision is serving people and making everyone happy. Happiness is something that you have to work on. Happiness does not come by. Happiness comes when the people are happy in their minds. They are happy. That is what our aim is, to make the lives of people such that they are all happy people. Thank you. இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோ சிட்டி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோ சிட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.